தம்பி, பால் வாங்கிட்டு வா. அம்மா சொன்னதும், எந்த கடையிலம்மா தம்பி கேட்டான். அவர்கள் தெருவின் இரு பக்கமும் கடைகள் இருந்தன. பேங்க் போகிற வழியில் இருக்கிற கடைக்கு போ. இந்த பக்கம் இருக்கிற சில நாள் காலையில் திறக்க மாட்டார். நாம் வேலை செய்வது முக்கியம். தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் சில விஷயங்களே டிசிப்ளினாக பழகுறாங்க. காலேஜில் ஹாஸ்டல் இத்தனை மணிக்கு எழும்பணும், இப்போது சாப்பிடணும், பழகும்போது கஷ்டமாக இருக்கும். ஒழுக்கம் பழக்க வழக்கமாக ஹேபிட்டாக மாறுது. ஹேபிட் கன்சிஸ்டண்ட்டாக மாறுது. இது ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் பெரும்பாலானோருக்கு வெற்றியை கொடுக்கும் வழிமுறை. அதனால் முதலில் எல்லாவற்றையும் ஒழுக்கமாக்குவோம். நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றது, நேரத்துக்கு ஆஃபீஸ் போகிறது, தேவையில்லாமல் மொபைல் எடுக்காமல் இருக்கிறது. பிறகு அதுவே நமக்கு பழக்க வழக்கமாகிவிடும். என்ன ஆஃபீஸுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டீங்க, பழகிட்டேன். இப்படி நல்ல விஷயங்களை பழகினால் நம்மை நம்பும் உடன்பணியாளர்களோ வாடிக்கையாளர்களோ உறவினர்களோ ஏமாற மாட்டார்கள். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.